இது வந்து கம்ப்ளீட்டா சைவ ஊர். நானும் அதை இப்பதான் யோசனை பண்றேன். ஐயோ இப்படித்தானே பண்ணணும் நம்ம. நிதின் கட்கரி சாரை தான் கொஞ்சம் வையனும் போல இருக்கு. எவ்வளவுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு பாருங்க. சோலோவா போறதுனால எனக்கு நிறைய பிரச்சனை வந்து அதை நான் சமாளிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போனதுனால காரும் இருக்கு பாரும் இருக்கு. நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு. பைசா தேதோ பைசா தேதோ பைசா பைசா. தேங்க்யூ 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 ஸோ மச். காரணம் பிடிச்ச பைய மூஞ்ச துப்பி விட்டாங்க. இவங்க சுத்த விடுறதுல நானே மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் தான் அவங்க படுக்க போறேன்னு நினைக்கேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். நாக்பூர் நேற்று நைட்டு போக முடியல. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாக்பூர் வந்து சரியான மழை. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அதான் ஒரு அண்ணனுக்கு மட்டும் வண்டி பிரச்சனை. அதனால் நம்ம ஆக்டிவாவில் வந்த அண்ணனுக்காக நான் இங்கே நின்று ரூம் போட்டு தங்கிட்டேன். ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. நேற்று வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து ஒரு டீம் நாக்பூர் போயிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த ஒரு நந்தன்வன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கோம். ஆமாம், ஹிங்கன் காட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இதில் நாங்கள் தங்கியிருக்கிற இது ரூமு 1100 சொன்னால். வண்டி நாங்கள் 3 பேர் இருக்கோம் இங்கே. ஏன்னா பல்சரும் நானும் அப்புறம் இந்த இடத்துல வந்து இவர் இருந்தார். ஆக்டிவாவில் வந்த ஸ்டாலின் அண்ணன் இருந்தாப்புல. அவர் வந்து இப்போ காலையில் கிளப்பி விட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய தூரம் போகணுங்க. இன்றைக்கும் செம அட்வென்ச்சரும் செம ஃபன்னும் இருக்க போது நிறைய தூரம் போகணுங்கிறக்காக அவரை அனுப்பி விட்டுட்டேன். காலையில் 5 மணிக்கெலாம் அனுப்பி விட்டேன். இப்போ 5:30 ஆகுது. அழகாக இந்த ஊர் வந்து சூப்பராக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே தான் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இன்டீரியர் போனால் நல்லா இல்லை அந்தளவுக்கு. சாப்பாடு சுத்தமாக கிடைக்கல. இந்த ஊர் கம்ப்ளீட்டாக சைவ ஊர். ஆமாம், தெரு முக்குக்கு எல்லா இடத்துலையும் கோயில் இருக்குது. காலையிலே அவங்க வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக சைவ ஊர். நானுங்களே நேற்று நைட்டு சாப்பிட போகும்போது கேட்டோம், ஹோட்டல் எங்கே இருக்குது, சைவமாக நான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாண்ணா. நான் எதுனாலும் பரவாயில்ல அப்படின்னோம். அவனே இந்த ஊர் ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான் கிடைக்கும், நீ நான்வெஜ் ஒன்றா ஹை பைபாஸ் போகணும் அப்படின்னா. ஐயோடா, ஒரு ஊரே ஒரு சிட்டிங்க இது. ஆக்சுவலி சிட்டி ஹிங்கன் காட் சிட்டிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக சைவமாக இருக்குது. வேறு லெவலில். இப்போது இங்கே இருக்கிற மிச்சம் 2 பேரையும் விட்டுட்டு, ஏன்னா அவங்க நேற்று நைட்டு நல்லா கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டினாங்க. அதனால் அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பி போக போகிறேன். நான் கிளம்பி எங்கே போக போகிறேன், நாக்பூரை நோக்கி போக போகிறேன். ஒரு 77 கிலோமீட்டர் வருது நாக்பூர் இங்கேருந்து எங்களுக்கு. சூப்பராக வண்டியில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது. நேற்று ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. நல்லபடியாக கொண்டு போயிடும் BMW நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. இதில் பியூட்டி என்னென்னா, போன தடவை இதே மாதிரி காலையில் நேரத்தில் கிளம்பியிருக்கேன். இதே மாதிரி ஹிங்கன் காட்டு ஊரில் தங்கியிருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி நான் நைட்டு ஆக்ராக்கே போயிருக்கேன். அதை இப்போ தான் யோசனை பண்ணுறேன். ஐயோ இப்படி தானே பண்ணணும் நம்ம. என்னடா இது பார்த்த ரூட்டு மாதிரியே இருக்குது. அதே கிளைமேட்டு, அதே ரோடு, அதே டைமு, ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். ஹிங்கன் காட்டில் தங்கியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் 5 மணிக்கெலாம் கிளம்பி போனேன். அது ஒன்று இங்கேருந்து எங்கே போனேன்னா கிட்டத்தட்ட ஆக்ரா வரைக்கும் போயிட்டேன். நைட்டு 9:30-10 மணிக்கு ஆக்ராவுக்கு போயிட்டேன் சோலோவா. இப்போ இன்றைக்கி ஆக்ரா பிளான் கிடையாது. ஜான்சி போனாலே பெரிய விஷயம். நேற்று மகாராஷ்டிராவில் என்ட்ரானதுக்கப்புறம் ரோடு இருந்த ஆக்கத்துக்கு எனக்கு நிதின் கட்கரி சாரை தான் கொஞ்சம் வையனும் போல் இருக்குது. அவரோட சொந்த ஊர் தெரியுமா இது, நாக்பூர். அவர் ஊரில் அவர் மாவட்டத்திலே இவ்வளோக்குள்ள ரோடு மோசமாக வச்சுருக்காரு. ஊரெல்லாம் இந்தியா முழுக்க நல்லா போடுறாரு. அங்கங்கே பாலம் கட்டுறாரு. ஹிமாலயாஸில் சூப்பராக ரோடு. கடைசியில் இந்த அவரு சொந்த ஊருக்கு கொட்ட விட்டாரு. ஏன் அப்படி விட்டாருன்னு தெரியலையே. ரொம்ப மோசம். இதை மட்டும் சரி பண்ணிட்டா நம்ம லடாக் போகிற ரைடர்ஸுக்கு ஒரு 2வது 3வது நாளே இந்த பிரச்சனைலாம் வரும்போது ஆகா இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அட்வென்ச்சராக இருந்தாலும் இதையும் பார்க்கணும்ல. இதை யோசிப்பாங்கல்ல, அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கே, நம்ம போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற பயம் வந்துட்டுன்னு வைங்களேன். ஷோலி முடிஞ்சதில்ல. அதனால் அதுக்கு ஐயாட்ட சொல்கிறேன், நிதின் கட்கரி ஐயா சரி பண்ணுங்க ரோட்டை தயவு செஞ்சு. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கே ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க. இதில் தான் நைட்டு ஒரு பிரச்சனை ஆச்சுல்ல, வண்டி பிரச்சனை எல்லாம் காட்டுற ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்துடுங்க,
எவ்வளோக்குள்ள ரிம்மு பெண்டாக இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்லாம் போகலை, அந்த எதுவுமே பண்ணலை. நல்ல ஸ்பீடில் வரும்போது ஒரு சின்ன சின்ன குழியில் தான் விழுது. இந்த அளவுக்கா பெண்ட் ஆகும். ஒரு அளவு தானே நமக்கும் பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ரொம்ப டம்மு டிம்மு பெரிய பெரிய கல் பாறைலாம் போனோன்னா பரவாயில்ல. இதுக்கே இப்படின்னாச்சுன்னா இது இன்னும் ஒரு ஹிமாலயாஸுக்கு போய்கிட்டு இருக்கு. இமயமலையில் எப்படி தாங்கும்? ராயல் என்ஃபீல்டுங்கிறோம். எஸ்டியை தான் திட்டிகிட்டு இருந்தேன், ராயல் என்ஃபீல்டும் திட்ட வச்சிட்டிங்களப்பா. இப்போ ரிச்சின்னு அவங்க கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு தெருவாக அலைஞ்சி நாயை விட கேவலமாக சுற்றி ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்துட்டாப்ல. गाड़ी में डाल देने का बस, ये व्हील का ये ना साथ में आ जाएगा तो बराबर बैठ जाएगा, उसमें कोई दिक्कत नहीं. लेकिन निकालने के समय बेल्ट को ये ஐயா ரிச்சின்னு நல்லா ஹிந்தி பேசுகிறாவ. चेन को निकाल देने का बस. இப்போ பாருங்களேன், நமக்கு கூட ஹிந்தி தெரியாது, ரிச்சின்னு நல்லா ஹிந்தி பேசுகிறாவில். அவரை வச்சு ஓட்டிட வேண்டியதான் இந்த ரைடை, ஹிந்திக்காரன்ட்ட பேசுகிறதுக்கெலாம். ஸோ ஃபைனலாக வந்து வண்டியில் டியூப்பை மட்டும் மாற்றியாச்சுங்க. இந்த வண்டியில் டியூப்பை மாட்டி ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்பானே. நேற்று மாலையிலிருந்து உங்களுடைய முகம் வாடி கிடைக்கிறது. எதுக்காக வாடுதல்? அந்த தெலுங்கானாலேருந்து மகாராஷ்டிரா என்ற ஒரு ரோடை பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். எப்பா நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி தளம் போடுவோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரோடு போட்டு வச்சிருக்கு. சரி, இங்க ரோடுங்கிற பேச்சுக்கே வழி இல்லை, ரோடே கிடையாது. சும்மா ஜல்லியை கொண்டு கொட்டி வச்சிருக்காங்க. அதுல என்ன பண்ணா இடையிடையே நிறைய கிணறு தோண்டி வச்சிருக்காங்க. கிணறு வேற, தண்ணிக்காக கூட கிடையாது, கிணறு. ஏன்னா ஒரு கிணறும் ஒரு 1/2 அடி 3/4 அடி இருக்கு. அப்பதான் நம்ம வண்டி டேமேஜ் ஆனது. அதனால உங்களுக்கு இப்ப பிரச்சனை, செலவு, ஒரு நாள் வேஸ்ட். ஒரு 100 கிலோமீட்டருக்கு அதாவது லாரி கூட வண்டி அடிச்சு தான் போகுது. ஆமா, ஒரு சொல்ல போனா ஒரு 20-10 கிலோமீட்டர். சில இடத்துல லாரி எல்லாம் ரொம்ப தடுமாறி தான் போகுது. ஆமா, 4 வழி சாலை சொல்றதெல்லாம் வேஸ்ட். அதுல வேற 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் வச்சிருக்காங்க. காருக்கு 135 ஓவா வாங்குறாங்க. அதானே, அதனால தான் காரே வரல. ஒரு காராவது வந்து பாத்தீங்களா? வரல, ஃபுல்லா லாரி தான். ஒரு கார் வரல. தக்காளி பழம், வழக்குமாறு எல்லாம் ஏத்திட்டு போகுது வண்டி. ஆமா, நம்ம தமிழ்நாட்டு லாரி தான் நிறைய. நாமக்கல்ல இருந்து ஒரு வண்டி வந்திருந்து ஏதோ 2 ஜூஸும் விளக்கு மரம் ஏற்றிட்டு போறாங்க பங்களாதேஷுக்கு. ஆமா, பங்களாதேஷ் எங்கேயோ கொண்டு போறாங்க. இல்ல பங்களாதேஷ் ஜூஸ் போறதுலாம் இங்கே பங்களாதேஷ். திருப்பி அங்கேருந்து ஆப்பிள் கொண்டு வராங்க. சரி, பார்க்கலாம் அடுத்த வீடியோ. ப்ரோ பார்த்து சேவா போங்க ப்ரோ. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருங்க, வரேன். என்ன அவரோட வீலும் வந்து இதாகிட்டு, ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அவர் ஷோரூமில் பார்க்க போகிறேன்னு போகிறாரு. ஸோ இப்படி தாங்க நம்ம ரைடு வந்து குரூப் ரைடுனாலே பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சோலோவாக போகிறதுனால எனக்கு நிறைய பிரச்சனை வந்து அதை நான் சமாளித்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போனதுனால மற்றவங்களுக்கு வர பிரச்சனையை கொஞ்சம் ஈஸியாக சமாளிக்க முடிகிற அளவுக்கு தைரியம் வருது. வேற ஒன்றும் இல்லை, அது தெரியுதுங்கிறத விட தைரியம் வருது. மணி என்னாச்சு 9 ஆயிடுச்சு. இங்கே நல்லா வண்டியெல்லாம் ரெடி. இப்போ நேராக எங்கே லொக்கேஷன் போட்டிருக்குன்னா நமக்கு நாக்பூர் பிக்விங்குக்கு போட்டிருக்கு. இன்னும் 44 கிலோமீட்ரு, ஒரு 53 நிமிஷத்தில் போகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. 11 மணிக்கு போயிடலாம். அண்ணன் என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா, நான் வந்து ரிம்மு மாற்றிடுறேன், பிக்விங்குக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாப்புல. சரி ரைட், அதுவும் நல்லது தான். பிக்விங்கில் போயிட்டு நம்ம இது மாற்றிடுவோம். அண்ணே எப்படி பிஎம்டபிள்யூ கையில் வந்ததுலேருந்து ஒரே த்ராட்டல் வேலாவாக தான் இருக்குது. வேறு லெவலுங்க, சூப்பர் ஹோட்டலுங்க. ஆனால் உண்மையில் நான் இனிமேல் நீங்கள் இது நாக்பூர் வந்தீங்கன்னா நாக்பூருக்கு போடாதீங்க. வெறும் 40 கிலோமீட்டர் தான் முன்னாடி. இந்த இடமே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு பைக் விட்றதுக்கு எல்லாமே சேஃபு. விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னாச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டீங்கன்னா நாக்பூரை தாண்டிடலாம். எப்படியும் நாக்பூர் ஊருக்குள்ளே போட முடியாது. ஸோ யாரும் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் கிராண்ட் மை இது கூகுளில் போட்டாலே வந்துடும். அதை பார்த்துக்கிடுங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, இதில் போட்டுக்கிங்க. வெறும் 1000 ரூபா தான் ரூமு, ப்ரீமியமான ரூமு. நம்ம ஊரில் 4000 ரூபா கொடுக்க வேண்டிய ரூமு இவன் 1000 ரூபாய்க்கு தரான். இங்கே உட்காந்து சாப்பிட்ற கொள்றதுக்கு எல்லாமே நல்ல ஜம்முன்னு இருக்குங்க. சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கும் ப்ளே ஏரியா அதெல்லாமே இருக்குது. காரு, குட்டி கார் எல்லாமே இருக்குது. அப்புறம் பெரிய ஆளுகளுக்கு உண்டான பாரும் இருக்குது. காரும் இருக்குது, பாரும் இருக்குது. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு. போமா பயவில் தூங்குறதுக்காக ஓரம் கட்டியிருக்கான் சாமி. இது ஒரு தப்பா? தூங்குறதுக்கு ஓரம் கட்டினது ரொம்ப ஓரம் கட்டுவான். அந்த அளவு போய் விழுந்துருச்சு. போ, வண்டியை வச்சு ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும், சேஸு கீஸு கட் ஆகும். पैसा दे दो, पैसा दे दो, पैसा पैसा
அவன் கையில் காசு வச்சிருக்கான், கண்டக்டர் போல இருக்கு, பைசா கொடுக்குற மாதிரி கை. பைசா தேதோட அவன் காசை கழிச்சுக்கிட்டே அவர் இல்லை ரைட்டில் கை போடுறாரா. எனக்கு என்னடா காசு தர்ற மாதிரி நினச்ச தெரிஞ்சுது, அதனால தான் போய் காசை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்க. நாக்பூர் இப்படி பிஸியாகும்னு தெரியாமல் போச்சே. ஆனால் இந்த டைம் நாக்பூர் நான் ஒரு நாளும் வந்ததில்லை. ஒன்றே மிட் நைட்டில் வந்திருக்கேன், இல்லைன்னா ஒரு 8 மணிக்கு போல் வந்திருக்கேன். இந்த டைம் நான் நாக்பூருக்குள்ளே என்டர் டைம் கிடையாது, அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. வண்டிகளும் வேலைக்கு போகிறவங்களும் அது இதுன்ட்டு நிறையா இருக்குது. கொஞ்சம் பார்த்து உஷார் தான் போகணும். கடற்கடக்குன்னு குறுக்க வர்றாங்க. இப்போ பாருங்க, போயிட்டே இருந்தவன் எனக்கு என்னன்ட்டு வர பற்றில. இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவிலேருந்து ஜான்சி போகிற வரைக்குமே ஒரு பெரிய டாஸ்க்கான ஒரு ரைடு தான் இது. ஒரு 1100 கிலோமீட்டரா. இந்த 1100 கிலோமீட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும், அசால்ட்டாக வரக்கூடாது. நீங்கள் தெலுங்கானா டு நாக்பூர் வரைக்கும் ரோடு மோசமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு ரோடு மோசமாக இருக்குது, மற்றபடி நல்லாயிருக்கும். ஒரு 100 கிலோமீட்டருக்கு மோசமாக இருக்கும் நாக்பூருக்கு பக்கத்தில் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் நாக்பூர் டு ஜான்சி வரைக்கும் ரோட்டில் மாடுகள் கிடக்கும், பாட்டுக்கு படுத்து கிடக்கும். ஸோ அதையும் பார்க்கணும். ரெண்டாவது எல்லா ரூட்லேயுமே லாரிகளுடைய ராஜ்யம் அதிகம், அதனால் அங்கேயும் நீங்கள் உஷாராக வரணும் பார்த்துக்கிடுங்க. இதை மட்டும் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரூட்டில் வந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் போன தடவை வரும்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரைட்டில் உள்ளதெல்லாம் பாதி மறந்து போச்சு. அதிகமாக அதுக்கப்புறம் ரைடு பண்ணி ஃபஸ்ட் ரைட்டில் என்னென்னலாம் பண்ணுங்கிறது ஞாபகம் இல்லை. நாக்பூர், த வெல்கம் டு ஆரஞ்சு சிட்டி. நம்ம ஆரஞ்சு சிட்டிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நம்ம ஊரில் புளியங்குடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அது லெமன் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். கண்ணாடி இறக்கி விட்டு சப்போர்ட் கொடுக்குறாங்களே தீதி. ஆனால் நல்லது தாங்க. நம்ம வந்து இப்போ நாக்பூருக்குள்ளே வந்தது போன தடவை வரும்போது நைட்டு, அதுக்கப்புறம் நான் அவுட்டரில் போயிட்டேன், உள்ளே வரல. இந்த வாட்டி தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நாக்பூர் எப்படி இருக்குன்னு இப்போ காட்ட போகிறேங்க. அதுவும் முக்கியமாக 0 மைலை காட்ட போகிறேன். சென்டர் ஆஃப் என்னாச்சு நில்லுங்க. 8 கிலோமீட்டரு. வாங்க சிக்னலில் போகுது, வாங்க சீக்கிரம் வாங்க. மேலே பாருங்கள் மெட்ரோ. நிதின் கட்கரியோட ஊரில் பற்றிலாம் ஜம்முன்னு போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் மோசமாகவும் இருக்கும். ரெண்டாவது இந்த ஊர் வந்து கேபிட்டல் ஆஃப் சிட்டி, அதாவது NHAIக்கு கேபிட்டல் சிட்டின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதோடைய கேபிட்டல் சிட்டிங்கிறாங்க. ஒருவேளை அதோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குமோ? இருக்கலாம். ஆனால் இந்த ஊருக்குள்ள போட்டிருக்க NHனால எங்களுக்கு பிரச்சனை, 2 வண்டிக்கு பிரச்சனைங்கும்போது அதை ஒத்துக்க மனசு வரல. அப்போ இந்த ஆக்கத்தில் தான் இருக்கா அவங்க NHAI அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆடாச்சியா கர்மம் பிடிச்ச போய மூஞ்ச துப்பி விட்டாங்க. நான் இந்த உட்காந்துருக்காம்ல, ஏண்டா ஆள் வர தெரியாதா உனக்கு? ஆள் வர தெரியாதா? சாரியா, மாப் கரவா. சரி ஓகே. இப்படி துப்பாத என்ன, மூஞ்சில பட்டுச்சு, உன் மூஞ்சி போச்சு, என்ன பண்ணணும்? சரி மாப் கரவா பையா சொல்லிட்டான் அவன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, என்ன செய்ய. அவன் குப்பை வண்டி இது. இந்த வண்டியில் இருந்துக்கிட்டு அப்புறம் துப்புனா என் மூஞ்சில 3 துளி பட்டுருச்சு. இப்போ போய் எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கு. கருமோச்சை மாப் கரோஜி அப்படின்றான். இந்த காதை பிடிச்சி சொல்கிறாங்க அவங்க மாப் கரோஜின்னு. அதனால சரி ஓகே விட்டுறலாம், திட்டலாம் அதுக்கு மேலே பாயம் பாவம். அட பாவிகளா, சூப்பர் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கை. ஆனால் பாருங்கள் அபாண்டன்ட் பண்ணிட்டானுங்க. கீழ் ஃப்ளோர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, மேலே ஃபுல்லாக யூஸ் கிடையாது. பாவிகளா. சரி நம்ம வேலையை பார்ப்போம். பக்கத்தில் வந்தாச்சு ஹோண்டா பிக்விங். இந்த ரைட் சைடு இருக்குதான், எங்கே பாருக்கியா ஹோண்டா சதர்ன் ஹோண்டா இந்த இருக்குது, ஹோண்டா பிக்விங் இந்த இருக்குது. நாக்பூர் சென்ட்ரல் பிக்விங்.
ஸோ கைஸ் ஃபைனலாக ஹோண்டா பிக்விங்கில் வண்டியை விட்டாச்சு. 1 மணி நேரத்தில் ரிம்மு மாட்டி தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதனால பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் அந்த இது என்னென்னது 0 பாயிண்ட் சென்டர் ஆஃப் இந்தியா அந்த இடம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு போகிறேன். 3 தடவை இந்த ஊரை தாண்டியிருக்கேன், 2 தடவை. ஆனால் பார்த்ததில்ல, இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுமாரி ரயில்வே லைனும் 4 லைன் ஒன்றா கிராஸ் ஆகிற ஒரு இடம் இருக்குது தெரியுமா? தெரியாதா? இந்த இடத்துல இருக்குது. அதுவும் இங்கே தான், நாக்பூர் தான். அது கேட்டால் தெரியும் நம்ம ஆள்கிட்ட. நேராக கிராஸ் பண்ணிடுமா அப்படி? ஆமாம், 4 லைனு கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும். ஆமாம், அது எப்படி கிராஸ் ஆகுன்ற எல்லாமே டெக்னாலஜிக்கலாக வச்சுருப்பாங்க. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் சூப்பராக இருக்குது, ஊர் நல்லா இருக்குது. உள்ள இன்டீரியர் நாக்பூர் வந்து வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்க்ரெடிபிள் இந்தியாமே. நாங்கள் 2 வாரம் ரோட்டில் நடந்திருக்கோமே, மூச்சு தள்ளுது. அவ்வளோ உயரம், ஹே அவ்வளோ உயரத்தில் ஏறி போகிறோம். ஹே இங்கே கொஞ்சம் நாங்கள் வந்த தூரம் வந்து ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரு டுக்டுக்கில் ஏறி இருக்குங்க. டுக்டுக்கா ஆட்டோவான இது? ஆட்டோ தானா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஷேர் ஆட்டோ 10ஆவதாக ஏறி 11ஆவதாக வரீங்களா? எல்லாத்தையும் பிரித்து கொடுப்போம்ல. 0 பாயிண்ட் 0 மைல். தேங்க்யூ ஜி. ஃபுல் டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு. சரி வாங்க போ. சிக்னல் விழுந்துருக்கா? சிக்னல் இருக்குது, இங்கே பச்சை இருக்குது. இருங்க சிக்கம் பச்சை. என்னங்க நீங்கள் ரூல்ஸை மீற சொல்கிறீங்க? நவீன இந்தியாவில் ரூல்ஸை மீறி போறியா? பாருங்க 0 மைல் மகாராஷ்டிரா டூரிசம் போட்டிருக்கா. யாருமே இல்லை 0 மைலில், நம்ம மட்டும்தான் இருக்குமா? அந்த மைல் ஸ்டோன் அந்த பக்கம் இருக்கு. வாங்க சிக்னல் இல்லை. ஆமாம் ஆமாம் 0 மைல் இது இருக்குது பார்த்தீங்களா? நேருக்கு தூணு இதுதான். என்னமோ அந்த இது எனக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரியல எனக்கு. 0 மைல் ஆஃப் இந்தியா பின்னாடி பார்த்தீங்களா? இதான் நட்ட நடு இந்தியா. வாங்க, நட்ட நடு இந்தியா. அப்போ எப்படி அளந்தாங்கன்னு தெரியலையே. டேப் எத்தனை அடி டேப் வச்சு அளந்துருப்பாங்க தெரியல. எத்தனை அடி டேப் வச்சு அளந்துருப்பாங்க? லெஃப்ட் எது ரைட் எதுன்னு எப்படி தெரியும்? டேப் நடந்து வந்துடுவாங்களோ? இந்த பக்கம் நீ இப்போ நடந்து போ, நான் அந்த பக்கம் நடந்து போகிறேன். எத்தனை பேருக்கு எத்தனை அடி வருதுன்னு பார்த்து போவோம். இந்தியாவுக்கு எல்லா இடத்தையும் மார்க் பண்ணி எல்லையை பிடிச்சி தான் நடந்தாங்க. வெள்ளக்காரன் ஓ சொல்லுங்க, வெள்ளக்காரன். அப்போ அது வரைக்கும் நமக்கு நடு இந்தியா தெரியாது. கல்லே வெள்ளக்காரன் வச்சுருந்தாங்க, இவங்களாம் கொண்டு வச்சாங்க. போயிட்டு கல்லுமா இது எங்கேருந்து எடுத்து போகுது? கிணறுக்கலாம். ஆமாம், ஹைதராபாத் ஸ்டேட் மைல். ஹைதராபாத் ஸ்டேட் மைல் அப்படி போட்டிருக்கு. சரி ஓகே கேஸ், எல்லாம் முடிச்சாச்சு. பிக்விங்லேயும் முடிச்சாச்சு. அவரும் வந்துட்டாப்புல. தலைவருக்கு வண்டி பண்ண முடியல. அவருக்கு கொஞ்சம் சின்னதாக பண்ணி பார்த்து சரி பண்ண முடியாதுன்னு கொடுத்துட்டாங்க. அண்ணனுக்கு புது மாற்றியாச்சு. எவ்வளோண்ணே ஆச்சு அண்ணே? தமிழில் சொல்லுங்கள். 8800 ரூபாயா? 8,200 ரூபா அண்ணனுக்கு செலவு. இவருக்கு 10,000 ரூபா கேட்டாங்க. ஆனால் இப்போ தேவையில்லாமல் இந்த செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் தான் வர சொல்லிட்டேன். நம்ம போய் டெல்லியில் பார்த்துக்குவோம். ஸ்பேரும் இல்லை என்ன? டெல்லி தான் போகணும். டெல்லியில் போய் பார்த்துக்கலாம். சரி திலீபன் ப்ரோ, ரொம்ப உங்களோட நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. சரி வாங்க போகலாம். அண்ணா சிட்டி வெளியே போகிற வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா 0 மைல் போவோம். வாங்க 0 மைல் போயிட்டு வைப்போம். ஓகே, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. முந்நூறு கிலோமீட்டர் அவங்க தாண்டி போயிட்டாங்க. ஆனால் நான் இங்கே நிற்கிற இடம் இங்கே நாக்பூர். சூப்பரில் கலர் கொடை இருக்குங்க. இங்கே பாருங்களேன். ஆக்சுவலி இதான் நாக்பூரோட லா அசம்பிளியாங்க, ரவி பவன் இதுக்கு பேர். அதுக்கு தான் நம்ம ஆள் ஒன்று சொன்னார் காமெடி. ரவி பவன் அவர் நம்ம ஆளுநர் ரவிக்கு உண்டான வீடு இங்கே இருக்குது, அப்புறம் அங்கே என்ன பண்ணுறாரு அவருன்னு. ஐயோ அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. சூப்பர். நம்ம இப்படி போயிட்டு அப்படியே லெஃப்டில் திரும்பி நேராக போனால் நான் உங்களுக்கு 0 மைல் காட்டுறேன். அவருக்கு 0 மைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, எடுத்துகிட்டு நம்ம திலீபன் ப்ரோவுக்கு 0 மைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, எடுத்துகிட்டு அப்படியே போகணும். ஓ செம்ம கலர் கொடையாக இருக்கப்பா. ஃபோட்டோக்கு வாங்கி வச்சுக்கலாமோ?
மழை, ஒரே மழை நேரம். நாக்பூர்லேயும் மழையில் தான் மாட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ட்ரெடிஷனான எங்கே இது இங்கே கீரில் வர காணும், திடீர்னு கீரில் வர காணும். ஐயோ, அது எனக்கு அடுத்த ஆப்பான்னு நினச்சேன். பரவாயில்ல, காலுக்கு கீழே இருந்திருக்கு கியர் லிவர். இங்கே பாருங்க, இங்கே இருந்தால் 0 மைல் ஆரம்பிக்குது இந்தியா அப்படிங்கிறத ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்க. Why this கொலவெரி? இந்த வண்டியில், நாக்பூர் வண்டியில் Why this கொலவெரி பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. நானும் திண்டா பாட்டு ஓடுத, நம்மளுக்கு யாரும் ஸ்பீக்கர் வைக்கலையேன்னு பார்த்துட்ருக்கேன். Why this கொலவெரி கொலவெரி கொலவெரிடி அப்படின்னு ஓடுது. ஏயா உள்ளே வந்து உள்ளுற வாண்டா, உங்களுக்கு இந்த கொலவெரி? சிக்னல் போட்ட பிறகு தான்டா நாங்கள் மூவ் பண்ணோம். ஊரை தாண்டி போக வேண்டியிருக்கு. இங்கே தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கான். இவங்க சுத்த விடுறதுல நானே மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் தான் படுக்க போகிறேன்னு நினைச்சேன். ஊருக்குள்ளே வந்தால் ரிச்சாவாலா, அந்த வாழா, இந்த வாழா வாத்தா இருக்குது. நான் இருந்த இடம் நல்லா டீசெண்டாக இருந்தவொடனே நாக்பூரை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சேங்க. இப்போ பூரா ரிச்சாவாலா வாத்தா இருக்குது. ஏழை தள்ளி போங்கடே. இந்த பாருங்க, இப்படி குறுக்க வர்றதுக்கு வந்தானே, நேராக போகிறதுக்கு தான் குறுக்க வந்து சாட்டினானோ. ஐயோ ஐயோ, எல்லாம் குறுக்க தான் வரும். நம்ம தான் உஷாராக போகணும். இதில் ஒரு பியூட்டியை பார்த்தீங்களா மக்களே? நாங்கள் 3 பேர் தான் கன்னியாகுமரிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 3 பேர் தான் இப்போ நாக்பூரில் சுற்றிட்டு அலைகிறோம். ஒரு நாள் முழுக்க நாங்கள் நாக்பூரில் 3 பேரை சுற்றிட்டு அலைகிறோம். பாருங்க எப்படி, என்ன இன்சிடென்ட்டு, ஏன்னா வேறு லெவலு. எல்லாம் ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்திக்காரங்க எல்லாமே. இவர் காசாரு எங்கே போகிற எங்கே வர அப்படின்னுட்டு. நம்ம ஆனாலும் போய்கிட்டே இருக்கோம். எங்கே போய் சேருவோம், டக்குன்னு போயிடும் நினைக்க. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தான் சாகரே போய் சேருவோன்னு சொல்லுதான். போடு வேறு லெவலு. டிராஃபிக்லாம் இல்லை, ஆனால் இருக்குது. ஓகே, தேங்க்யூ பையா. சின்ன பையா, எல்லாரையும் பையா நம்ம சின்ன பையனே பையான்னு சொல்லுவோமா? சின்ன பையன் 2 ஸ்டிக்கரை வாங்கிட்டு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன்னா சரி ஓகே அப்படின்ட்டு விஷ் பண்ணிட்டும் போகிறான். கொஞ்சம் மதிய நேரம் தான், அந்த பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இல்லை. ஓடிடலாம், வெளியே ஓடிட்டு கண்டினியூ பண்ணிட்டா. கொஞ்சம் மழையே சொரன்னு இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இந்த இவங்கிட்டேருந்து நான் தப்பிச்சுட்டு எப்பயாவது, எப்போ அண்டை கட்டுறாங்க, ஏ கட்டாதன்னு வாட்டுக்கு என்னை அண்டை கட்டிக்கிட்டே நடக்கணுங்கப்பா. பாவம், நம்ம 2 ஜீவன்கள் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ள படுற பாடு. ஐயோ கம்ப்ளீட்டு மழையில் ஓட்ட போகிறோம். இங்கேருந்து நம்ம போன ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் போனவங்களும் என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, செம்ம மழை ப்ரோ, பார்த்து வாங்க, வேறு லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு, உங்ககிட்ட தான் இருக்குது, பார்த்து சேஃபாக வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே தான் எனக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கேன். முழுக்க போன வாட்டியே இதே மாதிரி தான். நம்ம கிட்டத்தட்ட ஆக்ராவில், நாக்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே மழை தான். ஆக்ரா போகிற வரைக்கும் 400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மழை பெஞ்சுது. அப்புறம் ஆக்ரா பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதுவும் நைட்டு அடித்து கொளுத்துச்சு. இதை தான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நினைய போகிறேன். நான் அப்போவாவது ஒரு வெறி கொண்டு ஓட்டினேன். இப்போ எல்லோரையும் பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டுறேன். எது சரி எது தப்புன்னு தெரில. சரி, எதுவும் தப்பு எது சரின்னு பார்க்குறத விட மக்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போம். ஃபைனலி கைஸ், நம்ம இந்த தொப்பூர் கணவாய் மாதிரி இதில் இருக்கும்ல மத்திய பிரதேசத்தில், அந்த ஃபென்சிங் கேட்டுக்கு வந்தாச்சு. இது பாருங்களேன், இந்த இது எனக்கு செம்ம காமெடியாக இருக்கு. ஃபஸ்ட் டைம் வரும்போது அட்டிப்போலி வெயில், செகண்ட் டைம் வரும்போது என்ன நடந்துச்சு, இருட்டில் வந்தேன். கரெக்டு, இருட்டில் இந்த இடத்த கிராஸ் பண்ணேன். அவ்வளோ ஒன்றும் கொஞ்சம் மழையும் இருந்துச்சு, கொஞ்சம் இதுவும் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், ஃபுல்லாக கூராப்பு, பயங்கர மழை, அதில் கிராஸ் பண்ணுறேன். போன வாட்டி வரும்போதெல்லாம் பெருசாக இந்த இடத்துல மழை இல்லை. இதை தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு 400 கிலோமீட்டர் மழையில் நான் ட்ராவல் பண்ணேன். சரியான ரோடுங்க. இந்த ரோடை மறக்க முடியாது லைஃப்பில். ரொம்ப சேஃபாக வரணும். வரும்போது இதில் வந்து கார்னர் அடிக்கிறேன்னு விழுவாங்க. ஸ்லோ ஸ்லோவாக போய் போங்க. கார்னர்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பெரிய டாஸ்க்கு. 3வது வாட்டி இந்த இடத்துல வண்டி ஓட்டுறது எனக்கே பெருமையாக இருக்குங்க. பெருமை இல்லை, பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் நம்ம 2 ரைடர்ஸ் வேறு கூப்பிட்டு வரோம். 2 வாட்டியும் சோலோவாக வந்தேன்.
இந்த வாட்டி தான் 2 ரைடர்ஸை கூப்பிட்டு வரோம். கொஞ்சம் உஷாராக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். போச்சுன்னா அவ்வளோதான் போச்சு வண்டி. இதை இப்போ அதில் எவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்க அவன் இருக்கேன். இப்போ ஒரு லாரியும் வந்து நமக்கு ஸ்பீடாக போக முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோ பஸ்ஸு லாரி எல்லாமே லெஃப்ட்டு ரைட்டு. ஏன்னா இது ஏற்றம் தொப்பு இருக்கணவை மாதிரியே தான் அப்படியே உச்சி ஏறும், அப்புறம் சொல்லுன்னு இறங்கும். இறக்கத்தில் வேகமாக விடுவாங்க, அப்புறம் அந்த கார்னரில் இடிச்சிட்டு கிடப்பாங்க. இன்னும் ஒரு கார்னர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக கார்னர் இருக்காது. சரியான பிஸியான ரோடு, ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஓ ஓ ஓ மலைக்கு வழுக்குது பற்றில டயர். நமக்கு நீண்ட நீண்ட தூரம் இந்த ரோடு போகும் நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே அந்த பாட்டுக்கு இதுக்கு சரியாக இருக்குது பாருங்கள். செம்ம தூரம் போய்கிட்டு இருக்கு, லாங்காக போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச பாடு இல்லை, எப்படா முடியுங்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு பார்த்துடுங்க, இப்படி ஒரு ரோட்டை நான் பார்க்கலங்க. இப்படி ஒரு ரோட்டை இன்னைக்கு வந்து சரியான மழை. இது நம்ம நரசிங்பூர் இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. இவனுங்க வேற கார்கானுங்க ஓட்ட தெரியாமல் ஓட்டுறானுங்க. இந்த மழையிலையும் 100 120 ஓட்டுறானுங்க. சரி நம்மளே 80 ஓட்டும்போது அவங்க ஓட்டுறதுக்கு என்ன, தண்ணி அடிச்சுட்டு போகிறான் பாருங்க. சரியான இது நம்ம ஆட்டுக்கு நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம். செம்ம மழையில் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது பற்றிலா. இதுக்கு மேலே வெளிச்சம் இல்லைன்னா அந்த பேத்தோல்லாம் அங்கங்கே இருக்குது, அதில் போய் நம்ம சொரிக்கிற வேண்டியதான். நேற்று ஆன மாதிரியே அவங்க 2 பேரும் பெண்டான பாட்டு ரிம்மு பார்த்துக்கிடுங்க, திருப்பி ஆகிறதுக்கே நயிடக்கூடாதுல்ல. அதனால் கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாகர் தான் போட்டிருக்கேன். நாங்கள் வந்து இது ஜான்சிலாம் போகவே முடியாது. சாகர் போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இப்போ பாருங்கள் 228 கிலோமீட்டர் இருக்குது. 11:30 மணி தான் போய் சேருவேன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. பார்க்கலாம். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மழை பெய்யறதுக்கும் அந்த மலைகளுக்கும் பச்சை பசேல் இடங்களுக்கும் ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கு வந்துட்டாலே வேறு மாதிரி தாங்க. ஹில் ஸ்டேஷன் நீங்கள் வந்து எப்படி பார்த்துருக்கீங்க? ஹில்ஸில் போயிட்டு ஒரு போர்ட்டிகோவில் உட்காந்து பார்த்த மாதிரி தானே பார்த்துருக்கீங்க. நாங்கள் பாருங்க ஹைவேயில் அவ்வளோ அழகான ஹில்ஸை மழை பெய்கிற நேரத்தில் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் பாருங்க. எங்கெங்கே கிடைக்கும். ஆமாம், இது மாதிரி எங்கெங்கே கிடைக்கும். நரசிங்பூர் இன்னும் 97 கிலோமீட்டர் இருக்குது. ஜபல்பூர் 110 கிலோமீட்டர் இருக்குது. ஓ, நரசிங்பூர் தான் ஃபஸ்ட்டு வருமா? ஜபல்பூருக்கு முன்னாடியே இந்த டிவைஸ் ஒன்று இருக்குது பாருங்க, செம ஒர்த்து எனக்கு. இந்த சார்ஜ் நிற்கணுங்குள்ளன்னு ஒன்றும் தேவையில்லை, ஃபோனில் சார்ஜ் இருந்தால் போதும். ஃபோனை உள்ளே வச்சுட்டு இந்த பாருங்கள் இது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஜம்முன்னு. இந்த மாதிரி டீ கடையெல்லாம் இது மாதிரி தான் இருக்குது, வேறு வழி இல்லை. வேறு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது. அதில் தான் கார்காரெலாம் நிறுத்தி டீ குடிச்சாகணும், வேறு வழி இல்லை. அதனால் நாங்கள் வந்து இதிலலாம் டீ குடிக்க விரும்பலை, நேராக போய்கிட்டே இருப்போம். ஃபோட்டோ பற்றிலாம் டக்குன்னு பெட்ரோல் வருது. இது நைட்டு நேரம்லாம் போனால் விளங்குமா இதில்? இடண்டா ஏன்டா இப்படி வச்சிருக்கிய? ஒரு மெயினான ரோடு மெயின்டைன் பண்ணி டோல்கேட் வாங்க தானே சரியா? லாரிக்காரங்கிட்டலாம் 300 200 வாங்குறது. ஒரு டோல்கேட்டில் 300 400 500 வாங்குவாங்க. ஒன்றுத்துக்கும் சத்தம் இல்லாமல் அப்படி வச்சுருக்கானுங்க பேர். இது என்ன விற்கிறாங்க? சோளமா? சோளக்கதிரை வாங்குற காடா இப்படி பண்ணுறியா? இவ்வளோ நேரம் நிற்கிறிய வண்டியெல்லாம் வாங்க. இனிமேல் இருட்டில் இன்னும் ஒரு மணி 6 ஆகுதா? 7:30 8:30 9:30 10:30 11:30 எம்மாடி 4 மணி நேரம் இருட்டில் ஓட்டணுமா? அப்படி ஓட்டக்கூடாது. மத்திய இது சொன்னிட்டேன் நான் மக்கள்கிட்ட. பட் ஆனால் டெஸ்டினேஷன் தான் மெயின் சொல்கிறாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து கொத்து வேலைக்கு போகிறேன். எப்படி ரூம் போட்டாச்சுங்க, செம்ம அட்வென்ச்சரு. என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. ஆனால் அந்த BMW பைக்கில் இருக்கிற 2 கேமரா தான் நமக்கு இவ்வளோக்குள்ள ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு இடம் கூட கேப்பு கிடையாது. பள்ளம். நான் என்ன செய்ய, டைவர்ஷன் வேறு நிறையா. போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் அவ்வளோ மாறுதலாக இருக்குங்க. சார் அவ்வளோ இதுவாகிடுச்சு. கடைசியில் நாங்கள் வந்து ஒரு மெயின் ரோட்டில் நரசிங்பூருக்கு அவுட் சைடில் ஒரு ரூம் போட்டோம். அண்ணனோட இங்கிலீஷ் புலமை தான் எங்களுக்கு ரூமை வாங்கி கொடுத்துச்சு. அண்ணனோட ஹிந்தி புலமை காசை ரேட்டை கம்மி பண்ணி பேச வச்சுது. ஸோ ரொம்ப நன்றிங்க. ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். ஆனால் இவர் முடிச்சு விட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக 1700 ரூபாய்க்கு. 100 ரூபா நீங்க இடையில வந்து போதான்ட்டீங்களா? போதுன்னா 3018 ஷேரிங்ல போயிரும்ல. 100 ரூபாய்க்கு டெலிவரி வந்துகிட்டே இருக்கு. இதுல ஒருத்தர் காமெடி பண்ணிட்டாருங்க. இங்க வந்தார் ஒரு இந்திக்காரரு. அது வந்துட்டு ஃபுட் டெலிவரி வண்டியா, இங்கேயா நிறுத்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு ஆமா சும்மா தான் நிறுத்திருக்கிறாரு அப்படின்னு இவரு சொல்றாரு. விளக்கவா, நான் ஃபுட் டெலிவரி வண்டி மாதிரி அங்கே இருக்கிறது நம்ம BMW. உடனே அவர் ஓட்டி விட்டேன். நான் சும்மா இருப்பேனா? அவர்கிட்ட வந்து
17 கண்ட்ரியை கிராஸ் பண்ணியிருக்க இந்த BMW பைக்கு நீ என்ன ஃபுட் டெலிவரி வண்டின்னு சொன்னதுக்கப்புறம் ஆளுக்கு எஸ்கேப்பு ஆஹா இவன் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நான் உருட்டி விட்டுட்டேன். ஸோ நாங்கள் வந்து ரூம் போட்டிருக்கோம், நல்ல ரூமு பைபாஸில் இருக்குது, இதான் ஹைவே, நாங்கள் இதே போட்டிருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஆக்ராவே ஒரு 650 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். சரியா, நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நேற்று கூட ஓரளவு எல்லாரையும் செட் பண்ணிட்டாச்சு, 3-4 டீமாக வந்து அங்கங்கே படுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பல் தான். இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டிவா அண்ணன் மட்டும் ரூம் கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க இருக்கிற இடமும் எனக்கு சரியாக புலப்படலை. மற்ற எல்லாருமே ஓரளவு ரூம் போட்டிருக்காங்க, அதான் வேறு வேறு இடத்துல. ஸோ நாளையிலேருந்து பக்காவாக ஆக்ராவில் போய் ரூம் ரெடி பண்ணிட்டாப்புல, நம்ம நண்பர் ஒருத்தர் ரெடி பண்ணிட்டாப்புல. ஆக்ராவிலேருந்து நாங்கள் எல்லாமே இனிமேல் குரூப்பை பிரியாமல் மலை ஏற போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மலையை சாய்க்க போகிறேன். உடம்பு செம்ம டயர்டு. இன்றைக்கி காலையிலேருந்தே 2 பைக்கையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் 350 கிலோமீட்டர் வந்ததுலாம் ரோடே கிடையாது. ஆமாம், அதான் ரோடு. நான் வந்து நாளைக்கு வீடியோ பாருங்கள். நமக்கு நாக்பூர்லேருந்து நீங்கள் ஜான்சி வர்றதுக்கு வேறு ரூட்டை நான் சொல்கிறேன். இந்த ரூட்டு ஓகே இல்லை, நம்ம நண்பர் ஒருத்தர் தப்பி போய் சூப்பரான ரூட்டில் வந்திருக்காரு. ஸோ நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். நம்ம கன்னியாகுமரி டு லடாக் குரூப் ரைடில் செம்ம சூப்பராக அட்வென்ச்சராக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறதுக்கு மறக்காமல் பார்க்குறதுக்குன்னு ஃபாலோ பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் கிளிக் பண்ணுங்கள். போயிட்டு வரேன் மக்களே, தூங்க போகிறேன். பை.